ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ சி லாங்குவேஜில் வந்து நம்ம தியரி கான்செப்டாக எடுத்துருந்தோம். பட் இப்போ நம்ம இந்த டைம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நமக்கு எக்ஸாம் வந்து ஒன்லி ஆன்லைன் மோட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. இது நம்ம எம்சிக்யூ கொஸ்டின் போடுறதுனால யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். ஒரு அட்வான்ஸ் லேர்னருக்கு வந்து நமக்கு ஒரு இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து சேம் டைம் நம்ம பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த சி லாங்குவேஜ் வாஸ் இன்வென்டட் பை யார் அப்படிங்க? யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, நான் டென்னிஸ் ரிச்சி தான் சி லாங்குவேஜ் இன்வென்ட் பண்ணது. ஓகே. ஸோ மற்ற ஜேம்ஸ் கோஸ்லிங்கில் ஜாவா பண்ணார். பிஜேன் ஸ்டோர்ஸ் C++, தாமஸ் கர்ஸ்னானது அவர் வந்து பேசிக்கிற ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நான் கொஸ்டினையும் நம்ம ஆன்சரையும் சேம் ரெட் கலரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. செகண்ட் கொஸ்டின், சி லாங்குவேஜ் இஸ் எ டேஷ் லெவல் லாங்குவேஜ் அப்படிங்க. டேஷ் லெவல் லாங்குவேஜ் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் மெஷ் அசம்பிளி கிடையாது. இட்ஸ் ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா மீனிங் என்னன்னா, லாங்குவேஜ் ரிட்டன் இன் இங்கிலீஷ்லன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் த ஹை லெவல் லாங்குவேஜ். அப்போ சி லாங்குவேஜுக்கு நமக்கு ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். டேஷ் லெவல் ப்ரோக்ராமிங் இஸ் லாங்குவேஜ் இஸ் ஃபாஸ்டர். நமக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. எது ஃபாஸ்ட்டாக இருக்கும்? லோ லெவலாக, அசம்பிளி லெவலாக, ஹை லெவலாக, மெஷின் லெவலாக பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் ப்ரோக்ராமிங் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மெஷின் லெவலில் வந்து எல்லா கோடிங்குமே 0s and 1 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ தேவையில்லை. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ், கால், ஆட் இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து நிமானிக்ஸ் கோடுமாங்க. நிமானிக்ஸ் கோடு இல்லைன்னா ஆப்ரேஷன் கோடுமாங்க. நிமானிக்ஸ் கோட் ஆர் ஆப்ரேஷன் கோடு ஒன்று அந்த ஆப்ரேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறது. மூவ்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? A = 10ன்னு போட்டிங்கன்னா 10ங்கிற டேட்டா வந்து ஏக்கு மூவ் ஆகிறது, அது மூவ்மாங்க. கால்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா அது கால். ஆட்னா 2 டேட்டாவை ஆட் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து நிமானிக்ஸ் கோட் ஆர் ஆப்ரேஷன் கோட் அப்படிம்பாங்க. ஓகே. பேசிக் C and Fortran ஆர் டேஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இதெல்லாம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இங்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ப்ரொசீஜர் ஓரியன்டட். ஜாவா அண்ட் C++ ஆர் டேஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீல்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணாங்க. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வந்து இன் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் செக்மெண்ட்ஸ் கால்டு ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷன். இது வந்து ட்ரூ. ஓகே. நமக்கு வந்து இதில் ப்ராப்ளத்தை வந்து வேறு ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன் POP டேஷ் அப்ரோச் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராம் டிசைன் பார்த்தா டாப் டவுன் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுறாங்க. பாப் மீன்ஸ்னா POPனா மீன்ஸ்னா ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். OOPனா மீனிங் என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இன் POP இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு டேஷ்னு கொடுத்தாங்கன்னா அல்காரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அல்காரம் தட் இஸ் நீங்கள் என்ன அல்காரம் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன் ஊப்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு டேஷ் டேட்டா. இங்கே வந்து நமக்கு டேட்டாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கணும், யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டில் வருவாங்க. ஓகே. இன் ஊப்ஸ் ஈச் ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் டேஷ் அண்ட் டேட்டா. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இன் ஊப் டேஷ் அப்ரோச் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராம் டிசைனா பாட்டம் அப். ஓகே. நம்ம ப்ரொசீஜர் வந்து டாப் டவுன், இது பாட்டம் அப். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேஷ் ப்ரோக்ராமிங். என்னது? சிம்பாலிக் ப்ரோக்ராமிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஓகே. யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு பை டேஷ் லாங்குவேஜ். ஏதாவது கேட்கலாம், எதுக்காண்டி சி கொண்டு வந்தால் ஃபர்ஸ்ட் சி இன்வென்ட் பண்ணும்போது யூனிக்ஸ் OSக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இன் C சிங்கிள் கமாண்ட் லைன் ரெப்ரசன்ட் பை டேஷ் சிம்பிள். நம்ம வந்து சியில் கோடிங் எழுதும்போது சிங்கிள் கமாண்ட் லைன் வந்து டபுள் ஸ்லாஷ் போடுவோம். ஓகே. மல்டி கமாண்ட் லைனா எப்படி சொல்லலாம்? ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் கொடுக்கணும், அங்கேருந்து லைனை ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்டு கொடுக்கும்போது ஆஸ்டிக்ஸ் ஸ்லாஷோட ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து மல்டி கமாண்ட் லைன். நெக்ஸ்ட் ஹெட்ரு ஃபைல். சி லாங்குவேஜ் வந்து ஹெட்ரு ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிஸ்டத்தில் உள்ள ஹெட்ரு ஃபைலை யூஸ் பண்ணும்போது ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதே நம்ம ஒரு யூஸர், நம்ம ஒரு ப்ரோக்ராமர் வந்து ஒரு ஹெட்ரு ஃபைல் கிரியேட் பண்ணுறாரு, அதை நம்ம உள்ள டைப் பண்ணணும் அப்படின்னா டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓப்பனிங் டபுள் குவாட்ஸ் கொடுத்து க்ளோசிங் டபுள் குவாட்ஸ் கொடுக்கணும். ஓகே. இந்த டிஃபரன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. சிஸ்டம் டிஃபைன்ட் ஹெட்ரு ஃபைல்னா ஹேஷ் சிம்பிள், யூசர் டிஃபைன்னா டபுள் ஹேஷ். ஓகே. டபுள் குவாட். Dash statement is a list of statement enclosed in braces. Compound statements. Compound statements. Abstract or basic data types. The name normally use பண்ணுற basic data types integer, float and character. இந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணுறது. யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம தான் படிப்போம். யூனியன் அண்ட் ஈனம் கீவேர்டுங்கிறது ஆட்டோமேட்டிக் யூசர் டிஃபைன். டெரைவ்டு டேட்டா டைப்ஸ்னா அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர்ஸ். இதெல்லாம் வந்து டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் இன் சி லாங்குவேஜ். அன்சைன் நம்பர்னா என்ன? அன்சைன் நம்பர்னா அன்சைன்ட் அப்படின்னா சைன் கிடையாது. அப்போ
சைன் கிடையாதுனா என்ன நம்பர்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் இருக்கும். சைன்டு நம்பர்னா என்னன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து அதுக்கு பேர் சைன்டு நம்பர் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் சைன் ரெப்ரசன்டேஷன் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சைன் நம்பர் அன்சைன் நம்பர் சொல்லியாச்சு. நம்ம சைனை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஒரு பிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 16 பிட் 32 பிட்டுமாங்களே, அதில் உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், அதில் உள்ள நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் உள்ள ஃபஸ்ட் பிட் அது பேர் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் தான் யூஸ்டு ஃபார் சைன் ரெப்ரசன்டேஷன். அந்த பிட்டு 0வாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர், 1ஆக இருந்தால் நெகட்டிவ் நம்பர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ரேஞ்ச் ஃபார் 2 byte signed integer இஸ் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். ஒரு சைன்டு இன்டிஜர் நான் சொல்லிட்டேன். இப்போ சைன்டு இன்டிஜர்னு சொல்லியாச்சு அப்படின்னா வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் இருக்கும். அப்போ 2 பைட் சொல்லியாச்சு. அப்போ 2 பைட்டுன்னு சொல்லியாச்சுன்னா 1 பிட் வந்து ரிசர்வ்டு ஃபார் சைன்னா ரிமைனிங் 15 பிட்ஸ் தான் இருக்குது. அப்போ ரேஞ்ச் என்னன்னு பாருங்கன்னா -2^15 +2^15 -1. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரஸ்பாண்டிங் நம்பரை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. -32,768 +30,767. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் the range for 2 bytes unsigned integer. இப்போ unsigned integer சொல்லியாச்சுன்னா ஒன்லி என்னது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான். அப்போ வந்து அங்கே உள்ள நம்ம ஒரு பிட் நம்ம தேவையில்லை. அங்கே ஒரு பிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் 0 to 2^16 -1 இல்லைன்னா அது 0 to 65,535. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரேஞ்சுங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்ச் ஃபார் 2 bytes போட்டுருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் the range for 4 bytes signed long integer is from dash to dash. அப்போ 4 bytes சொல்லியாச்சு. 4 byteனா 4 × 8 வந்து 32. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைன்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு சைனை கழிச்சிடணும், மிச்சம் 31. அப்போ -2^31 +2^31 -1. இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த நம்பர் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லா இதுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, த ரேஞ்ச் ஃபார் 4 bytes unsigned long integer. அன்சைன் சொல்லியாச்சுன்னா ஒன்லி இந்த பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான். அப்போ இந்த 32 பிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 02 +2^32 -1. The next one, in C language the size of the integer is dash கொடுத்துருங்க. இந்த சைஸ் ஆஃப் த இன்டிஜர் என்ன அப்படின்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோ. நம்ம 2 bytes 4 byte 1 bytes கொடுத்துருவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலும் கொடுத்துருப்பாங்க. இந்த சி லாங்குவேஜில் வந்து நமக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் நான் 2 bytesனு கொடுத்துருந்தேன். அப்போ நான் 2 bytesனு சொல்லியாச்சுன்னா அதில் நான் வந்து ரேஞ்சை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைஸ் ஆஃப் த இன்டிஜர் நான் வந்து எத்தனை பைட்ஸ்னு கொடுக்கவே இல்லை. இப்போ பைட்ஸ் கொடுக்காம சைஸ் ஆஃப் த இன்டிஜர்னு கேட்டாங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதான் போடணும். ஏன்னா நமக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம டர்போசியில் ஒர்க் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த இன்டிஜர் வந்து 2 bytesனு காமிக்கும். அதே நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த இன்டிஜர் வந்து 4 bytesனு காமிக்கணும். இப்போ மீனிங் என்னன்னா சி லாங்குவேஜ் வந்து ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட். ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட்னா உள்ள ப்ராசரை பேஸ் பண்ணுது. அது ஒரு 32 பிட் ப்ராசர்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். 64 பிட் ப்ராசர்னா ரேஞ்சு மாறும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் இப்படி வந்துச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த இன்டிஜர் கேரக்டர் ஃப்ளோட் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. நோ டவுட். ஓகே, next one, the minimum value of unsigned character. minimum value of unsigned character. unsigned சொல்லியாச்சுனாலே பாசிட்டிவ் தான். அப்போ unsigned character அப்படின்னா என்ன இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக 1 -1 0. unsigned நம்பர் வந்தாச்சுனாலே அதோட மினிமம் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 0. அது மைண்டில் வச்சுக்கோங்க. அன்சைன்டு இன்டிஜரோ அன்சைன்டு கேரக்டரோ அன்சைன்டு என்ன பண்ணுறீங்க லாங் இன்டிஜரோ எந்த நம்பர் வந்தாலுமே அதோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, மினிமம் வேல்யூ ஃபார் அன்சைன்டு இன்டிஜர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0. அன்சைன்டு கேரக்டர் வந்து 0. The next, the range for 1 byte character is from. The range for 1 byte is from பண்ணாச்சு. இங்கே எனக்கு சைன்டும் கொடுக்கல அன்சைன்டும் கொடுக்கல. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சைன்டு அன்சைன்டு கொடுக்கலனாலே பை டிஃபால்ட்டாக வந்து இது வந்து சைன்டு நம்பர் தான். நல்லா நீங்கள் சி லாங்குவேஜில் வந்து நான் வந்து இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இன்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் வந்து அன்சைன்டு இன்ட்டுன்னு கொடுத்தா அது அன்சைன்டு. நான் இன்ட்டுன்னு கொடுத்தேன்னா பை டிஃபால்ட்டாகவே அது வந்து தட் இஸ் சைன்டு இன்டிஜர் தான். ஓகே, அப்போ நம்ம வந்து சைன்டு இன்டிஜர்னு கொடுத்தாலும் ஒன்று தான், இன்ட்டுன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் 1 byte கேரக்டர்னு போட்டாச்சு. அப்போ கேரக்டர்னா சைன்டு நம்பர் தான். த ரேஞ்ச் ஃபார் 1 byte சொல்லியாச்சு. அப்போ 1 byte அப்படின்னா ஒரு பைட்னா நமக்கு வந்து 8 பிட். அப்போ அதுக்கு வந்து என்ன ரேஞ்ச் இருக்குன்னா அப்போ நீங்கள் சைன்டுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பிட்டை கழிச்சிருங்க. அப்போ ரிமைனிங் வந்து 7 பிட் தான் இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கானது -2^7 +2^7 -1. அப்போ ஈக்குவலண்ட் நம்பரை பாருங்கள் -128 +127. இந்த டிஃபரன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சு கால்குலேட் பண்ணும்போது சைன்டு நம்பர் வந்துச்சுன்னா ஒரு பிட்டை கழிச்சுக்கோங்க. ரிமைனிங் பிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். அன்சைன்டு வந்துச்சுன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஞ்ச் -1 போட்டாலே போதும். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு sscchannel786@gmail.com சொன்னாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேபி இந்த சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்னாலும் ஓகே, ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தால் கூட அவங்க ஏதாவது பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ். ஸோ ஐடி டொமைனுக்குள்ளே யாராவது ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுமோ ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் போடுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.